அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க. ராகு, கேது மற்றும் சனி பெயர்ச்சி தவிர கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இதில் குறிப்பாக எல்லா மாத கோள்களுமே பெயர்ச்சியாவது மட்டும் இல்லாமல் குருவும் உச்சம் பெற்று கிடைக்க ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இது பல ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் அவர்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டம் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பம் அப்படி இல்லைனா வேலை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கத்தாங்க செய்யும். இதற்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டுமே தங்களால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா வீணான சண்டைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால குடும்ப விவகாரங்களில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. தங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படி இல்லைன்னா ஆற்றல் அதிகரித்தாலும் கூட சில சமயங்களில் அவசரமாக நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பின்னடைவையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் செவ்வாய் பகவான் சனியினுடைய பார்வையில் இருந்து விடுபட்டாலும் கூட இதர கிரகங்களினுடைய பெயர்ச்சி குடும்பம் பணவரவு சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குடும்பத்தினருக்காக திடீர் செலவுகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் வீணான வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். இந்த காலம் முழுவதுமே அமைதியாகவும் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் ஓரளவுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட சில கிரகங்களினுடைய அமைப்பு, அதாவது இந்த காலத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் குருவினுடைய பெயர்ச்சி தங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது மனக்குழப்பத்தையும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணமும் தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தும். இதன் காரணமாக தங்களுடைய மனதில் விரக்தி தன்மை அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விவகாரங்கள், பணவரவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. யாரை நம்பியும் அப்படி இல்லைனா யாருக்காகவும் கடன் கொடுக்கிறதோ வாங்குறதோ முழுவதுமாக தவிர்க்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிசார பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் அனுசரணையான போக்குடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நினைச்சபடி நடக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுவே உங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான விரக்தி தன்மையை அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால மனதை ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ள பாருங்க. இன்று ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். தற்போதைய கிரக நிலைகள் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் காலம் தாமதமாகுது, இன்னும் இழுபறியாகிட்டே இருக்கு, எவ்வளவுதான் முயற்சி பண்ணுறது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இழுபறியாகவே இருக்கு, நமக்கு சாதகமாக இல்லையே அப்படின்ற அந்த எண்ணத்தை கைவிடுவது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு அப்படிப்பட்ட காலம் தான். அதனால் அதை நினச்சி கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்க போகுது, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத யோசித்து அதற்குண்டான வழியில் செல்வது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருக்குங்க. அதனால் கவலைப்படாதீங்க.
விடாதீங்க. வேலையில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. நேரத்திற்கு சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சௌகரியமான ஒரு காலகட்டமாகவும் ஒரு சில நேரங்களில் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கலையே அப்படின்ற பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரம் குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒற்றுமையும் ஏற்படுங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். எளிதில் ஜீரணம் ஆகாத உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். புது வேலை, புது வீடு, புது வியாபாரம் துவங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அப்படின்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிறிது காலம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி விட்டு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லேசான அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அயராது உழைத்து தங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிச்சிடுவீங்க. இறைவனின் பரிபூரண ஆசி தங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுங்க. கூடுமான வரை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் எதிலையுமே நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சரியாக நிறைவு செய்வீங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக பாருங்க. அதே நேரம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. புது முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். தெரியாத நபர்களோடு அதிகம் பழகவும் கூடாது. வேலை வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியம். புது முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். தெரியாத நபர்களோடு அதிகம் பழகக்கூடாதுங்க. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். அதுவே எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. யாராவது தேவையில்லாமல் தங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. உங்கள் மீது பொறாமைப்படுபவர்கள், கண் திருஷ்டி வைக்கிறவங்க, இதனாலேயே பிரச்சனைகள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ற பழமொழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தங்கள் மீது விழக்கூடிய கண் திருஷ்டியை, கண் படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு அனுமதிக்க கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்கள். இதனாலேயே அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த கண் திருஷ்டி அந்த காரணத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாங்க. சக ஊழியர்களோடு, சக வியாபாரிகளோடு அனுசரித்து செல்லுங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அனுசரணை தேவை. அதே மாதிரி மகிழ்ச்சி ஒரு காலகட்டமாக குடும்பத்தில் இருக்க பெற்றாலும் குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். வேலைகளையும் வியாபாரத்திலையும் கடுமையான முயற்சியின் அடிப்படையில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை தேடி கொண்டிருக்கீங்க, இல்லை எனக்கு வேலையே கிடைக்கல, நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தாங்கள் முயற்சி
ஒத்து வரக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வட்டாரத்தின் மூலமாக நன்மைகள் நடக்குங்க. வேலையை துவங்குவதற்கு முன்பு ஈசனை கும்பிட்டு கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலம் முழுவதுமே பொறுமையாக பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்க. எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. உறவுகளோடு விட்டு கொடுக்க நடந்து கொள்ள பாருங்க. உடன் பிறந்தவர்களோடு சண்டை வேண்டாம். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வருமானம் ஓரளவுக்கு பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு ஏற்ற செலவு வரிசை கட்டி நிற்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி வருமானம் வந்தது போல தான் இருக்கும். ஆனால் கையில் இருந்த பணம் எங்கே சென்றது அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி தினமும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு பிறகு உங்களுடைய நாளை துவங்குங்கள். சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்.